உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். துரைராஜ், நீங்கள் திரு வெங்கடேஷ் அவர்கள் பேசினதை கேட்டிருப்பீங்க. ஒரு சூழல் நிர்பந்தம் உருவாகி இருக்கிறது என்பதன் காரணமாக கூட இது மாதிரி மறுபடியும் பேச்சுக்கள் எழலாம் அப்படின்னாங்க. எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்க நாங்கள் எப்படிங்க கூட்டணி திமுகவோட போய் சேருவோம், அதுக்கு எப்படிங்க சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார்கள். திமுகலேருந்து பேசக்கூடியவர்கள் அதிமுக இருந்ததை எங்ககிட்ட கேட்டாங்க, அவங்க தான் கேட்டாங்க அப்படிங்கிற இந்த பேச்சு இருக்குல்ல. இப்போ அதிமுக அதுக்கு முனைப்பு காட்டுது, திமுக அதுக்கு முனைப்பு காட்டு சப்போர்ட் பண்ணுதா என்கின்ற இந்த புரிதல் தேவையாக இருக்கிறது. இங்கே அப்படிதான் இருக்கா சூழல்? மறுபடியும் இணைப்பு சாத்தியம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். சாக்கடையும் சந்தனத்தையும் பக்கத்தில் வைக்க முடியுமா? ஒன்றா வச்சா ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? எது சாக்கடை எது சந்தனம்? அது சரியான சந்தனம் நான் பார்க்கறது ஒரு அதிமுக தொண்டனா பார்க்கறது. எந்த பதவியில் இல்லாத எந்த ஒரு அதிமுக தொண்டனா இருந்தாலும் அதிமுகவை சந்தனமாக பார்ப்பான், திமுகவை சாக்கடையாக தான் பார்ப்பான். எப்படி ரெண்டையும் ஒன்றா வைக்க முடியும்? அது சரியான விமர்சனம். உங்களுடைய நீங்கள் ஆங்கர்னால நீங்கள் சொல்லலாம், நான் ஒரு தொண்டன், என்னுடைய புரட்சி தலைவி அம்மாவை சேலையை பிடித்து இழுத்து அடித்த அந்த கட்சியோட எப்படி நான் கூட்டணி வைக்க முடியும்? ஒரு பெண்ணுரிமை பேசக்கூடிய கட்சின்றாங்க, அப்புறம் ஒரு பெண்ணை இழுத்து அடித்து கொடுமைப்படுத்தி மானபங்கம் படுத்தின தமிழ்நாடு சட்டமன்றத்தில் படுத்தி அந்த திமுகவோட அதிமுக எப்படி கூட்டணி வைக்க முடியும்? இப்போ நான் ஏற்றுக்குவேனா? ஒருத்தன் தீ குளிச்சிருக்கான், நாளைக்கு நான் தீ குளிப்பேன். திமுகவோட கூட்டணி வச்சா எப்படிப்பட்ட முன்னெடுப்பு? அதாவது எப்படி நம்ம இப்போ பேச முடியுமா? வாயில் அது காதில் கேட்க முடியாது. திமுக அதிமுக கூட்டணினா அது ஏற்புடையதா இருக்குமா? பங்காளிங்க தானே. என்ன முறையில் நீங்க பங்காளின்னு சொல்றீங்க? என்ன முறையில் திமுகல இருந்து எப்போ பிரிஞ்சிச்சு? ஏன் திரும்பி இப்போ புரட்சி தலைவர் இணைப்பு கொடுக்கல? ஏன் அந்த இணைப்புக்கு ஒத்துதல் கொடுக்கல? அப்ப எந்த இடத்துலயும் அவங்க தடைபடுறாங்கல்ல, அவங்க கூட எப்படி வைக்க முடியும்? கொள்கையிலும் முரண் இருக்கிறது, கோட்பாடுகளையும் முரண் இருக்கிறது. அவங்க ஒரு குடும்பத்தின் பிடியில் இருக்கிறாங்க. குடும்பத்தின் பிடியில் இருக்க கட்சியோட போய் நாங்கள் எப்படி வைக்க முடியும்? இது குடும்ப அரசியலே ஆகாதுன்னு சொல்ற கட்சி. புரட்சி தலைவராக இருக்கட்டும், புரட்சி தலைவியாக இருக்கட்டும், இப்போ வந்திருக்க எடப்பாடியாராக இருக்கட்டும், அதிமுக கொடுத்த இடைக்கால முதலமைச்சர்களாக இருக்கட்டும், யாருமே குடும்ப அரசியலை முன்னெடுக்காதவங்க. இந்த கட்சியோட நம்ம எப்படி போய் கூட்டணி வைக்க முடியும்? அது முதல் பேச முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு சாத்தியம் இருக்குதா? இதில் சண்முகம் அவர்களுடைய கருத்து ரொம்ப முக்கியமான கருத்தாக இருக்கு. என்ன போட்டிருந்தாருன்னா, திராவிட கட்சிகள் தங்களுடைய பழைய விழுமியங்களையும் கொள்கைகளையும் தற்காலத்தில் முழுசாக கடைப்பிடிக்கலை. ஒரு பாயிண்ட். தேர்தல் அரசியலில் ஓட்டு வாங்குறதுக்காக சில சமாதானங்களை, சில ஆணவ கொலைக்கு எதிர்ப்போடு இருக்கக்கூடிய நிலைப்பாடில் அவங்க முன்னெடுப்புகளை எடுக்கலை. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட்டு, கொள்கையெல்லாம் சமரசம் செஞ்சுட்டு தான் தங்களை தாங்களே தாழ்த்திட்டு இருக்கிறாங்க. இன்னும் வருங்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கட்சியும் ஒன்றிணைந்து ஒரே கட்சியாக செயல்பட்டால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறார். அது அவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார், அவர் பேசுகிறாருங்க. நீங்கள் நல்லா ஒரு பொதுமக்களாக இருந்து நம்ம பார்க்க வேண்டியது, அதிமுக எந்த இடத்துல தன்னுடைய கொள்கையில் சமரசம் பண்ணியிருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு சமூக நீதி பேசுகிற கட்சி கூட செய்ய முடியாத இந்தியாவில் முதலாக செஞ்சது அதிமுக. ஒரு தலித்தை கொண்டு போய் பொது தகுதியில் நிறுத்தினதுங்க. இப்போ கடைசி நடந்த மாநிலங்களவை தேர்தலில் கூட ஒரு தலித்தை தான் முன்னிலைப்படுத்தினாங்க. இப்போ இருக்கிற நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த சாதிய கட்டமைப்புக்குள்ளேயும் போக கிடையாதுங்க. கொள்கை முரண் எப்படி பண்ண முடியும்? கொள்கை எப்படி நாங்கள் தளர்த்திக்க முடியும்? கொள்கைப்படி தான் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. அண்ணா கொள்கைப்படி புரட்சி தலைவர் காட்டிய வழியில் சொல்றாங்க. திமுகவும் அண்ணா தானே போர்ட்ரேட் பண்றாங்க. இப்போ திரு ஆர்.எஸ். பாரதி கூட குறிப்பிட்ட போர்ட்ரேட் பண்றாங்க. கருணாநிதி கட்சி எந்த இடத்துல அண்ணா புகைப்படம் வச்சு எங்கேயாவது பேசி திரு ஆர்.எஸ். பாரதி சொல்றது என்னன்னா, நாங்களும் பெரியார் சொல்கிறோம், அவங்களும் பெரியார் சொல்கிறாங்க. நாங்களும் அண்ணாவை சொல்கிறோம், அவங்களும் அண்ணாவை சொல்கிறாங்க. நாங்கள் கருணாநிதியை சொல்கிறோம், அவங்க எம்ஜிஆர் சொல்கிறாங்க. இவ்வளோதான் வித்தியாசம். நாங்கள் புரட்சி தலைவரை சொல்கிறோம், அவங்க கருணாநிதின்னு சொல்கிறாங்க. அதுதான் சார். நாங்கள் புரட்சி தலைவின்னு சொல்கிறோம், அவங்க ஸ்டாலின்றாங்க. நாங்கள் புரட்சி தமிழர்ன்றோம், அவங்க உதயநிதின்றாங்க. இனி யாராவது ஒரு தொண்டை நீங்கள் பொதுச் செயலாளராகும், அங்கே இன்ப நிதின்றாங்க, துன்ப நிதி, துயர நிதின்றாங்க. அப்படிப்பட்ட இணைப்போட நம்ம எப்படி பண்ண முடியும்? நீங்கள் சொல்கிறது ஏதாவது சாத்தியம் இருக்குதா? அண்ணா பேசுகிறோம், பெரியார் பேசுகிறோம், வாய்மொழியில வச்சு ஒரு குடும்பம் காசு சம்பாதிக்கிறதுக்காண்டி திமுகன்னு ஒரு கட்சி இருக்குதுங்க. அதிமுக அப்படி கிடையாது இல்லைங்க. எந்த குடும்பம் இங்க பிழைக்குது? தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சமூகத்தையும் பிழைக்க வைத்த கட்சி இந்த அதிமுக. இது போய் எப்படி ஒரு குடும்பத்தை வாழ வைக்க போகும்? இதுல நீங்க சொல்ற மாதிரி இந்த இணைப்பு பத்தியான அறிக்கை, அந்த இணைப்பு பத்தியான அறிக்கையோ அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போ யாருக்கும் தெரியாது. ஆனா செய்தியாளர்கள் சந்திப்பில் இப்படி ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னது முன்னாள் அமைச்சர் திரு சி.வி. சண்முகம். அவர் தான் ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். அது வரைக்கும் செய்திகளில் ஊடகமாக வந்து கொண்டிருந்தது, தகவல்களாக வந்து கொண்டிருந்தது உறுதிப்படுத்தப்பட்டதாக ஆகிறது என்று நம்ம பார்க்குறோம். ஏன்னா நாங்கள் அதில் இருந்தோன்னு சொல்லி அவர் சொல்கிறார். எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை, இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் முன் வைக்கப்பட்டதுன்னு சொல்கிறார். திருமாவளவன் அவர்கள் அதை என்டாஸ் பண்ணுறாங்க.
2 இடதுசாரி இயக்கங்களும் 2 பேரும் அதை என்டாஸ் பண்ணுறாங்க இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இல்லவே இல்லை நீங்கள் சாதிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? அதாவது உங்களுக்கு தெரியும், அதிமுகவில் 2 அணிகளாக செயல்பட்டுட்டு வராங்க, கருத்து முரண்பாடு இருக்குது, எல்லாமே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இவர் ஒரு கருத்தை சொல்லுவார், அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு. ஆனால் இந்த 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 வலைக்குள்ளே நான் போக விரும்பல. அது விட்டுருங்க, அது வந்து கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, அது எப்போ வேணா சரியாகும், அது பிரச்சனை. இப்போ வந்து இன்னைக்கு வந்து சொல்கிறாங்க திருமாவளவனை முதலமைச்சராக்கலாம்னு சொல்லி பேசுனாங்கன்னு சொல்லிட்டு, ஏன் அந்த 2 நாள் வந்து ஆளுநர் வந்து வெளியூர் போகிறாரு, ஆளுநர் வந்து விஜய் சந்திக்க மறுக்கிறாருன்னு சொன்னாங்கல்ல, அந்த டைமில் ஏன் யாருமே வெளியில் நீங்கள் பேசலை? திருமாவளவனாக இருக்கட்டும், சிவி சண்முகமாக இருக்கட்டும், வேலுமணியாக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டுமே, ஏன் வந்து நீங்க வெளியில சொல்லல? அந்த 2 நாள் ஏன் எல்லாரும் அப்ப அமைதி காத்தாங்க? அதுக்கான காரணம் என்ன? இதே திமுக இருக்கவங்க கூட அமைதி காத்தாங்க. மக்கள் அளித்த பாடத்தை நாங்கள் ஏற்கிறோம், மக்களுடைய தீர்ப்பை ஏற்கிறோம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னாரு. ஆனா அந்த கூட்டணியில இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்லுது 2 பேரும் முயற்சி எடுத்தாங்கன்னு சொல்லி, இவங்கள்ட்டையும் கேட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏன் அன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் வெளியே சொல்லல? அப்போ கம்யூனிஸ்டுகளுக்கு மக்களின் மீது அன்பு இருந்து, மக்களின் மீது ஆதரவு இருந்துச்சுன்னா அவங்க ஏன் அன்னைக்கே சொல்லி வெளிப்படையா உடைச்சிருக்கலாம்லங்க? கூட்டணியை விட்டு வெளியில வந்திருக்கலாம்ல. அப்ப கூட போய் ஸ்டாலினை கேட்டுட்டு வந்து தானே இங்க போய் சேர்றாங்க. 8ஆம் தேதி அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப அவங்களுக்கும் வந்து இது இருந்துச்சா? அவங்களும் மனசுல வந்து திமுக அதிமுக சேரணும்னு விரும்பினாங்களா? விரும்பலன்னு சொல்றாரு அவரு. அப்ப விரும்பலன்னா நீங்க அன்னைக்கே முடிவு எடுத்து சொல்லிருக்கணும். அத அவங்க கட்சி கூட நம்ம மேல இருக்கக்கூடிய என்னைக்கு அவர் பிரஸ் மீட்ல சொல்றாரு? என்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்றாரு? ஆட்சி அமைஞ்சு அதிகாரத்தில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பிரஸ் மீட்ல சொல்றாரு அதிமுக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துச்சுன்னு. நடந்தப்ப நீங்க வெளியில வந்து சொல்லணும்ல. நடந்தப்ப சொல்லல. நடந்தப்போ அது ஆதாயம் என்ன? பிடிக்காதங்காட்டிக்கு தான் அதுல இருந்து வெளியே வந்து சொல்றேன்னு சொல்றாரு. அப்படி இது போன்ற ஒரு நாங்க வெளியில வரோம்னு என்னைக்கு சொன்னாங்கங்க? கூட்டணியில இருந்து வெளியில வரணும் இப்பதான் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஒரு 15 நாள் 20 நாள் முன்னாடி வரைக்கும் ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு, நாங்க ஆதரவு கொடுக்கிறோம், மதச்சார்பற்ற ஆட்சியை அமைக்கணும், பாஜக உள்ள வந்து விடக்கூடாது, அதனால நாங்க திமுக ஆதரவுல இருந்து கொண்டு இங்க ஆதரவளிக்கிறோம் தான் சொன்னாங்க. அப்பெல்லாம் நீங்க பேசாம ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மக்கள் ஆதரவு இவர் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திமுகவை உதறி தள்ளி அதிமுக திமுக கூட்டணின்றது கம்யூனிஸ்டுகள் ஏதோ ஆதாயம் தேட பாக்குதுன்னு நான் பாக்குறேன். கம்யூனிஸ்ட் ஆதாயம் தேடுறதா இருந்தா அவங்க வந்து இவங்க மாறி மாறி திமுக கூட கூட்டணி வைப்பாங்க, அதிமுக கூட எல்லாரும் சொல்றாங்கல்ல சார், தாவேகா கூட வைப்பாங்க. சரி, இப்ப நீங்க கம்யூனிஸ்ட் அவங்க சொல்றாங்க, நீங்க சொல்றீங்க அவங்க மேல ஒரு அலிகேஷன் வைக்கிறீங்க, அவங்க ஆதாயம் தேட பாக்குறாங்க. அதிமுக காரங்களே உள்ள இருக்கவங்கள சொல்லத்தானே செய்யறாங்க. அதுக்கு அதான் நான் சொன்னேன்ல, 2 அணிகளா பிரிஞ்சு செயல்படுறாங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு இல்ல அந்த கருத்துக்கு நான் கேட்கிறேன், அந்த கருத்தை தான் நான் கேட்கிறேன். அது வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கு நான் பதில் அளிக்கலங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்லியிருக்கிறேங்க. அந்த கருத்து இப்ப அவர் சொன்னது உண்மையா? அந்த இடத்துல நான் உண்மையான்னு சொல்லல, அவர் அதை சொல்றாருல, அந்த கருத்து தானே கம்யூனிஸ்டுகளும் சொல்றாங்கன்னு சொல்றேன். அந்த கருத்துக்கு தான் அவருக்கு சேர்த்தாப்ல நான் உங்களுக்கு பிசிக சொல்லுது, காங்கிரஸ் சொல்றாங்க. இது போல இருக்கக்கூடிய நிலைப்பாட்டின் காரணமாக தான் நாங்கள் வெளியே வரணும்னு சொன்னோம். ஐயுஎம்எல் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்து திரு காதர் மொய்தீன் பிரஸ் மீட்ல பண்ணும்போது இதைத்தாங்க சொன்னார். 2 தினங்களுக்கு முன்னாடி அவர் சொன்னார், இது மாதிரி திமுகவும் அதிமுகவும் வந்து சேர்ந்து ஒரு கட்சி கூட்டணியாக வைப்பதற்கான முயற்சிகள் எடுத்தாங்க. எங்களுக்கு அது பிடிக்கல. நாங்கள் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய உயர்மட்ட தலைவரை அவர்கிட்ட கேட்டோம். அவர் வந்து நாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்க தப்பு இல்லைன்னு சொன்னாங்க. சரின்னு சொன்னோம் அப்படின்னு. வாட் எவர் இட் இஸ், அவங்க என்ன சொன்னாங்க என்ன பேசினாங்க அதை தாண்டி ஒரு அதிமுக தொண்டனா நான் சொல்றது, அதிமுக திமுக கூட்டணி அமையாது, அதை எந்த அடிமட்ட தொண்டனும் விரும்ப மாட்டாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். 2வது இவங்க பேசினாங்களா வச்சாங்களா அந்த இதுக்குள்ள நான் போக விரும்பலைங்க. அது வந்து இது எப்படிப்பட்ட, எனக்கு அது பேசவே நான் முடியாது, அது கேட்கவும் முடியல, அதை பேசவும் முடியல, சொல்லவும் தவறுன்னு நினைக்கிறீங்க. தவறு, ரொம்ப மிகப்பெரிய தவறு. இதை பண்ணா இது 2 சேர்ந்துச்சுன்னா திராவிட இயக்கங்களே மொத்தமா அழிஞ்சு போகும். இது தேவையற்ற ஒரு இணைப்பா நான் பார்க்குறேன். இது ஏதாவது சாத்தியம் இருக்குதா? இதை எதுக்கு இணைக்கணும்? 2 திராவிட கட்சிகளும் ஒட்டு மொத்தமாக அழிஞ்சு தேசிய கட்சிகளுக்கு வழிவிடுவதற்கு சாதகமாக தான் இந்த இணைப்புகள் இருக்கும். ஆனால் இது நடக்காது. அவங்களும் விரும்ப மாட்டாங்க, இவங்களும் விரும்ப மாட்டாங்க. அப்படிதான் நான் பார்க்குறேன். துரை, நீங்கள் எப்படி பார்க்க வேண்டிய இது வந்து இன்னொரு டைமென்ஷன் இருக்கு. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையோ அதே போல இடைத்தேர்தல் முன்னதாக வரப்போகிறது. அந்த தேர்தல்களை வந்து இது போல ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தறதுக்கான சாத்தியக்கூறு இல்லைன்னு நீங்க சொன்னீங்கனாலும் சூழல் அதனை உருவாக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருக்கக்கூடிய களமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வரவே வராது. அப்படி வந்துச்சுன்னா, இவர் ஐயா சொல்கிற மாதிரி அந்த சூழல் வந்துச்சுன்னா திராவிட கட்சிகளுடைய சித்தாந்தமே அழிஞ்சு போய் தரமட்டமாக போகும். அதற்கு இவர்கள் வேலை பார்க்குறாங்களா, பத்திரிகைகளை வச்சு டெமோ காட்டுறாங்களா அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். எந்த ஒரு சாத்தியக்கூறுமே இல்லாத அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க. அது எப்படி பொது வேட்பாளர் நிறுத்த முடியும்? எப்படி வந்து தேர்தலை ஒன்றா சந்திக்க முடியும்? வெளிப்புற ஆதரவோ உட்புற ஆதரவோ மறைமுக ஆதரவோ எப்படி கொடுக்க முடியும்? எதுவும் அந்த மாதிரி ஒரு விஷயமே பண்ண முடியாதுங்க. அது தீய சக்தி திமுகன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறோம். ஒரு யதார்த்த எல்லாருக்கும் புரிஞ்ச ஒரு விஷயம் தானே. இப்போ டால் லீடர்ஸ் இருக்கிறாங்க. ஸ்டாலின் நிற்கிறார். அந்த தொகுதியில் அதிமுக வேட்பாளர் யார், அதாவது ஜெயிப்பாங்கங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடிய தொகுதியில் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய பார்க்கணும் அப்படின்னா நமக்கே தெரியும், கொஞ்சம் வீக்கான கேண்டிடேட்டாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப
இவங்களை சர்பாஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாக இருக்காது. அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் நிற்கக்கூடியல, அதிமுக பொதுச் செயலர் நிற்கக்கூடிய, இப்படி நிறைய தொகுதிகளை சொல்லலாம். சொல்லக்கூடிய இடத்துல எதிர்த்தரப்பு வேட்பாளர் வந்து ஏன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய பிரசன்ஸ், அந்த ஆதரவை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அதை விட கொஞ்சம் குறைவான கூடிய வேட்பாளராகத்தான் போறாங்க. இதுதான புரிதலா வச்சு நான் எனக்கு என்ன சார் பிரயோஜனம்? இப்போ ஸ்டாலின் வந்து நான் எம்எல்ஏ ஆக்கி அதிமுகவுக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ எடப்பாடியார எம்எல்ஏ ஆக்கி திமுகவுக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ நான் உங்களை முதல்ல புரிதல் தானே நமக்கு. அந்த புரிதலே தவறான புரிதல் நான் சொல்றேன். இப்படிப்பட்ட புரிதல் எதுக்கு வரணும்? இப்படிப்பட்ட புரிதலை கொண்டு வந்து தான் காங்கிரஸ் வந்து ஒண்ணுமில்லாமக்கி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு புரிதலை கொண்டு வந்து இந்த ரெண்டு கட்சியும் காங்கிரஸ் மாதிரி ஆக்குறதுக்காக வேலையை தான் மத்தவங்க பாக்குறாங்க. தேசிய கட்சிகளுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் இல்லாததுக்கான காரணம் திராவிட இயக்கத்தினுடைய அந்த வேறு தான். ரெண்டு திராவிட இயக்கங்களும் மாறி மாறி ஆட்சி ஆண்டது தான் இந்த தேசிய கட்சிகள் இங்க காலூன்ற முடியாத காரணம், தேசிய கொள்கைகளை இங்க புகுத்த முடியாத காரணம். இப்ப இது மாதிரி சொல்லி 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 இந்த திராவிட கட்சிகளுடைய அந்த வேரை வந்து வலுவில கச்சிட்டோம்னா இவங்க வந்து ஜாலியா குதிக்கலாம்ல அப்படின்ற நோக்கத்துல மீடியா வச்சு இப்படி வந்து தூது போடுறது, இப்படி தூவி விடுறது, எங்கிட்ட பத்தி எரியுதா பார்ப்போம், ஏதாவது ஒண்ணு நடக்குதா பார்ப்போம்னா இது எதிர்வினை எப்படி இருக்கும்னா ரெண்டுமே சேராது. அப்படி சேர்ந்துச்சுன்னா ஒட்டு மொத்தமா சரிவை தான் சந்திக்கும். எதுவுமே ஒரே ஒரு குறுக்கீடு தான். இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்கிறப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளரா வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாஜக கொடுத்தது. அவங்களோட வேட்பாளர் நிற்கிறப்ப அன்றைக்கு மாண்புமிகு முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வேட்பாளரை நிறுத்தல. ஈரோடு கிழக்குலையும் ஏன் நிறுத்தலைன்னா பொது எதிரி எனக்கு வந்து ஸ்டாலின், அவரோட கட்சியை தோக்கடிக்கல சார். அது நிறுத்தல அப்படின்றதுதான் இங்க பதிவு. ஏன் நிறுத்தலன்றதுக்கு அவர் சொல்றது இல்ல. இப்ப மும்பை எடுத்துங்க, அஜித் பவார் வந்து ஹெலிகாப்டர் இதுல வந்து உயிரிழந்தார். அவருடைய மனைவியை கொண்டு வரப்ப எல்லா கட்சியும் அவர் எதிர்த்து போட்டிடுற மாதிரி ஒரு சூழல் வரப்ப தேசியவாத காங்கிரஸ், பிஜேபி, உத்தவ் தாக்கரே, இந்த சிவசேனா, ஷிண்டே சிவசேனா எல்லாரும் ஒருங்கிணைந்திருந்து அந்த தேர்தலே தவிர்த்து அவர்கள் நேரடியாக தேர்ந்தெடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் வரும் தான் நான் சொல்றேன். அது நடக்கும் நான் சொல்லல, ப்ராபபிலிட்டி தான், அவ்வளவுதான். உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.